ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஹேமாஸ் லைஃப் ஸ்டைல். ஸோ எல்லாருக்கும் ஹாப்பி மார்னிங். இந்த நாள் இனிய நாளாக எல்லாருக்கும் அமையணும். இன்றைக்கி சண்டே. ஸோ சண்டே ஸ்பெஷலாக இன்றைக்கி மட்டன் தொக்கு பண்ண போகிறோம். மட்டன் தொக்கு எப்படி செய்யலாம் அப்படின்றத வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கடாய் நல்லா சூடானதும் அதுக்கு தேவையான அளவு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறோம். எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அன்னாசிப்பூ, கடல் பாசி எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். அது கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்து அது நல்லா பொரிஞ்சதுமே நம்ம வெட்டி வச்சிருக்க வெங்காயத்தை அது கூட சேர்த்துக்கலாம். இப்போ இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை, கொத்தமல்லி சேர்த்து இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்குற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இது கூடவே நம்ம அரைச்சி வச்சுருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 3 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இந்த சண்டே உங்கள் வீட்டிலலாம் என்ன ஸ்பெஷல் சொல்லிட்டு கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் யார் வீட்டிலலாம் இன்றைக்கி மட்டன் செய்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டும் கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்ல பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இது கூடவே நம்ம வெட்டி வச்சுருக்க 3 தக்காளி சேர்த்துக்கலாம். இப்போது வெங்காயமும் தக்காளியும் நல்லா வதங்கி குழஞ்சி வர அளவுக்கு வதக்கிக்கலாம். வெங்காயமும் தக்காளியும் நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு. இப்போ இது கூடவே நம்ம 1 ஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம். அண்ட் 3 ஸ்பூன் அளவுக்கு வீட்டு மிளகாய் தூள், குழம்பு பொடி சேர்த்துக்கலாம். சேர்த்து இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இது கூடவே நீங்கள் 2 ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ தயிர் சேர்க்கும் போது உங்களுக்கு மட்டன் நல்லா சாஃப்டாக ஜூஸியாக இருக்கும், நல்ல டேஸ்ட் கொடுக்கும். நீங்கள் தயிர் இப்போ ஆட் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணலாம். இல்லைனா மட்டனை நீங்கள் வேக வைக்கிறீங்க இல்லையா, அது கூடவே நீங்கள் 2 ஸ்பூன் தயிர் சேர்த்து வேக வைக்கும்போது நல்ல சாஃப்டாகவும் ஜூஸியாகவும் இருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டு இந்த அளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு. இப்போ இது கூட நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்க மட்டனை ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஸோ நான் ஒரு வேளைக்கு மட்டும்தான் மட்டன் தொக்கு வச்சுக்க போகிறேன். ஸோ அதனால் நான் கம்மியான அளவுக்கு தான் மட்டனும் சேர்த்துருக்கேன், கம்மியான அளவுக்கு தான் தண்ணியும் சேர்த்து கொதிக்க வைக்க போகிறேன். இப்போது இதுக்கு தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ தண்ணி தனியாக எடுத்து சேர்க்க போகிறது கிடையாது. நான் மட்டன் வேக வச்ச தண்ணியை இதுக்கு யூஸ் பண்ணிக்க போகிறேன். ஸோ கொஞ்சமாக மட்டும், ஏன்னா தொக்கு செய்ய போகிறோம் இல்லையா, ஸோ கொஞ்சமாக மட்டும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ மூடி போட்டு இதை மூடி வச்சுட்டு இது வேகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். 1000 years later. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு. நல்லா கமன்னு மட்டன் தொக்கு ரெடி ஆகிட்டுருக்கு. இப்போ இது கூடவே நம்ம 1 ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது கூட நம்ம தேங்காய் சேர்க்கணுன்ற அவசியமே கிடையாது. ஸோ தேங்காய் சேர்க்காமலே நமக்கு அந்த கன்சிஸ்டன்சி அளவு கிடச்சிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா குழம்பு நல்லா கமன்னு கலர்ஃபுல்லாக டெண்டரியாக பீசஸோடு நமக்கு மட்டன் தொக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ இது கூட ஃபைனலாக கொத்தமல்லி இலையை மழைச்சாரல் மாதிரி தூவி சுட சுட சாத்து கூட வச்சு சாப்பிடும்பொழுது சூப்பராக இருக்கும். இதை வீட்டில் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது சொல்லுங்கள். நல்லா சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு குட்டி தூக்கமும் போட்டு எழுந்தாச்சு. ஸோ ஈவினிங் ஒரு வேலை இருந்தது. ஸோ அந்த வேலையாக நாங்கள் வெளியில் போயிருந்தோம். ஸோ போகிற வழியில் பார்த்திங்கன்னா நெல்லிக்காய், தர்பூசணி, இலந்த பழம் அப்படி சொல்லிட்டு எடுத்துருந்தாங்க. ஸோ கொஞ்சமாக நாங்கள் வீட்டுக்கு தேவையான அளவு நெல்லிக்காய், தர்பூசணி வாங்கியிருந்தோம். ஸோ சம்மர் சீசன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. எல்லாருமே தர்பூசணி, இளநீர், மோர்னு குடித்து நம்ம உடம்பை ஹைட்ரேட்டடாக வச்சுக்கோங்க. ஸோ அதை வாங்கிட்டு அப்படியே நாங்கள் வீட்டுக்கு கிளம்பியாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் பாய்.